அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, நல்ல நெருங்கி முன்னாடி வாங்க, பின்னாடி உள்ள சகோதரர்களுக்கு இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக, அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக, எல்லா வேலைகளையும் துறந்தவர்களாக அவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். திரும்ப திரும்ப வத்தக்குல்லா இத்தக்குல்லா இத்தக்குல்லா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எதையும் சொல்லாத விதத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதை 200க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நாம் ரமலானுடைய மாதத்தை கடந்து இப்பொழுது ஷவ்வாலிலே இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் அங்கே நோன்பு பிடிக்க சொல்லி குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஷஹ்ரு ரமலான் அல்லதி உந்தில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த ஆயத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அது ஒரே ஒரு இடம். 200க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அஞ்சிக் கொள்ள சொல்கிறான். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அந்த நினைவூட்டலை உங்களுக்கு மத்தியிலே முதலிலே பதிவு செய்துவிட்டு இன்றைய தினத்திலே இந்த குத்பாவுடைய உரைக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். நிறைய நாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை. இந்த அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இவைகளை அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டாமா, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டாமா என்ற ஒரு தலைப்பு நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது? பொதுவாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விடயத்தை நாம் பேசுவதாக இருந்தால் அல்லது படிப்பதாக இருந்தால் பொதுவாக மனிதர்கள் நாம் என்ன கேட்போம் என்றால் எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்போம். பள்ளிவாசலுக்கு வந்தால் எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்போம். ஏனென்றால் நாம் வெளியிலே செய்யக்கூடிய வியாபாரங்களை விட்டு நாம் பள்ளிக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய கடைகளை அடைக்க வேண்டும். நம்முடைய எல்லா வேலைகளையும் துறந்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் நமக்கு என்ன லாபம் என்று கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லையப்பா நீ சும்மா வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல, உங்களுக்கு மறுமையில் பெரும் பாக்கியங்களை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு, நீங்கள் விரைந்து வாங்க. எதுக்கு விரைந்து வரணும்? பள்ளியில் ஒரு மூலையில் போய் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே தூங்குறதுக்கா? இல்ல. எதுக்கு நீங்க விரைந்து வரணும்? அதாவது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வதருல் பல், வியாபாரத்தை தடுத்து நிறுத்துகிறான் அல்லாஹ், நிப்பாட்டுங்க என்கிறான். அந்த சிந்தனை முடிந்து விட்டது. பள்ளிக்குள் நுழைந்தவர் தன்னுடைய காசு, அதாவது என் பொக்கெட்டில் எவ்வளவு சல்லி இருக்குது, ஜும்மாக்கு போற எவ்வளவு அவர் தர இருக்குது, எவ்வளவு கணக்கு என்ன, அதை எதுவுமே வரக்கூடாது. இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நீங்கள் வருகிற நேரத்திலே அல்லாஹ் இஃப்தஹ் லி அப்வாப
ரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்கு திறந்து தாண்டு உள்ளே நுழைகிற நீங்கள் ரப்பே உன்னுடைய ஜிக்ருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து அப்படியே அமைருங்க. வதருல் பை என்கிறான் அல்லாஹ், வியாபாரத்தை நிப்பாட்டி விடுங்கள் என்கிறான். ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் இங்குந்து தாளமும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். இதற்கு முன்னாடி உள்ளது உங்களுக்கு தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஜாலிக்கும் ஹைருல்லக்கும், இந்த உலகத்தில் ஜும்மாவுக்கு போகாதவர்கள், குத்பாவுடைய உரைகளுக்கு நேரங்காலத்தோடு போகாதவர்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நாம் திருக்குர்ஆனை பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் வெறுமன ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லல. மன் தவல்லா ஃபஹ்ஸன வுது, யார் ஜும்மாவுடைய நாளில் அழகான ஒரு உதுவை எடுத்து வருகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லல சும்மா ஏதோ ஏனோ தானோ தண்ணி பட்டும் படாமையும் அதுக்காக தண்ணியை வேஸ்ட் பண்ணி வாலி கணக்கில் ஊற்ற சொல்லல. மன் தவல்லா ஃபஹ்ஸன வுது, அழகான ஒரு உதுவை எடுத்து விட்டு யார் வருகிறாரோ இந்த அவர் குத்பாவிலே அமைதியாக உட்காருகிறார், வேற ஒன்றும் அவர் பண்ண தேவையில்லை. அதாவது இமாம் சொல்வதை மட்டும் அழகாக கேட்டுக்கொண்டிருந்தால் போதும். இந்த வாரத்திலிருந்து இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அவருடைய சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எது பெனிஃபிட் மனுஷன் கேட்பான், எனக்கு என்ன கிடைக்கும், 1 லட்சம் கிடைக்குமா 10 லட்சம் கிடைக்குமா? யார் ஜும்மாவுடைய தினத்தில் முதலில் வருகிறார்களோ, அதாவது முதலில் வர்ற நபர் அல்ல, ஒரு கூட்டம் முதலிலே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை. ஒட்டகத்தை உதுஹையா ஹஜ் பெருநாளில் போய் நம்ம குர்பான் கொடுக்க பார்ப்போம், ஆனால் ஒட்டகம் குர்பான் கொடுக்குற அளவுக்கு நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை. மாட குர்பான் கூட நன்மை கிடைக்கிறதுக்கு யார் இங்கே வருகிறாரோ நேரங்காலத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பெனிஃபிட் அறிவிக்கப்படுகிறது. ஸோ இதை நம்பக்கூடிய ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள் அப்படி வருவார் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதாவது இமாம் மிம்பருக்கு ஏறும் வரைக்கும் மலக்குமார்கள் பட்டோலையோடு நிற்கிறார்கள். இன்னாருடைய பேர் என்று பதிவு செய்கிறார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறியதுக்கு பிறகு அவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அப்சென்ட் தான், பிரசன்ட்ல பேர் லிஸ்ட்ல வராது, இன்னார் வந்தார் என்ற பேர் லிஸ்ட் வராது. அல்லாஹ் அவருக்குரிய கூலியை கொடுக்க போதுமானவன், அல்லாஹ்வே அறிந்தவன். அந்த பட்டோலையிலே பேரில் வரக்கூடிய பேர்கள் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாடி நேரங்காலத்தோடு வருவதற்கு இஸ்லாம் அற்புதமான வழிகளை சொல்லித் தருகிறது. இதே மாதிரி பள்ளியிலே பலர்கள் ஜிக்ர் செய்வார்கள், இறைவனை நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். மொட்டையாக நாம் சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன நன்மை, என்ன பெனிஃபிட், இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் இறைவனை நினைவு கூறுவோம். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை, அதாவது நமக்கு தந்த அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டாமா, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டாமான்னு தலைப்பு தருவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த ஜிக்கர்கள் உயிரோட்டமாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த வகையில் கலிமத்தானி ஹபீபத்தானில ரஹ்மான், நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம கேட்போம், நம்ம மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவுத்துக்கு சொந்தக்காரன், அவனுக்கு 2 வார்த்தைகள் பிடிக்குமா, கலிமத்தானி ஹபீபத்தானில ரஹ்மான். ரஹ்மானுக்கு 2 வார்த்தைகள் நாங்கள் நாக்கிலிருந்து வந்த உடனே அவனுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமா. வஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் மிகவும் கனமாக அது இருக்குமா, மிகவும் பாரமாக இருக்குமா. அதாவது வஹஃபீஃபத்தானி அலல் லிசான் என்றாங்க ரசூலுல்லாஹ், நாவுக்கு அது ரொம்ப லேசாக இருக்கு. அல்லாஹ் பெரிய நன்மையை தரப்போறான், அள்ளி அள்ளி போட்டால் மீசான் கணக்க ஆரம்பிக்கிறது. 2 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நாவுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னான், சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்றால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கன்சு மின் குனூத், அதாவது ஜன்னாவுல உள்ள பொதியல் சொல்லட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஜன்னாவுல பொதியல் இருக்குது சொல்லட்டுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு அடியான் இதை சொல்கிற நேரம் ஜன்னாவுடைய பொதியல் அவ்வளவு விசாலமான நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்று ஒருவர் சொன்னால், மாலையில் சொல்லி காலையில் மரணித்தால் அவர் ஜன்னாவுக்கு நுழைந்து விடுவார். காலையில் சொல்லி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 100 தடவை சொன்னால் கடல் நுரைய அளவுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்க. கடல் நுரைய அளவுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்க. கடலில் எவ்வளோ நுரை இருக்குது எண்ணி பாருங்க சகோதரர்களே.
இவைகளெல்லாம் நமக்கு தருகிற பெனிஃபிட். அதனால் நாம் எப்படி நினச்சி பார்க்கணும், என்ன மாதிரி நடக்கணும்? இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மிக பெரும் அற்புதம் நடக்க போகிறது சகோதரர்களே. அதனால் நான் அதை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய போகிறேன். ஆழமாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கிஃப்டை அல்லாஹ் தரப்போகிறான். அதை தான் இந்த குதுபாவில் இறைவனை நினைவு கூறுவது சம்பந்தமாக நான் சொல்ல போகிறேன். அதை இப்படி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அரசர்கள், ஆட்சியாளர்கள், பதவியில் உள்ளவர்கள், பணக்காரர்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் வைப்போம், இந்த பக்கம் வைப்போம். இந்த பக்கமாக ரசூலுல்லாவை கொண்டு வருவோம், அருமை தோழர்களை கொண்டு வருவோம். இது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது நம்ம நிரூபிச்சு பார்ப்போம். வெறுமனே நம்ம முஸ்லீம்கள் அதனால் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி என்று சொல்லாமல் உண்மையை பார்ப்போம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற ஆக பெரிய அற்புதமான கிஃப்ட் எதுன்னு கேட்டால் இந்த உள்ளம் சீராகிறது. இந்த உள்ளத்தில் ஒரு அமைதி என்ற ஒரு நிலைமை உருவாகுது. இன்றைக்கு புல்முட்டையை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அது பெறலாம், கவலை இந்த ரெண்டும் மாறி மாறி வரும். சந்தோஷத்துக்கு என்ன வேலைன்னா நாம் நினைச்சது நடந்தால் சந்தோஷம். ஒரு பையன் மோட்டார் சைக்கிள் வாங்கன்னு நினைக்கிறான், என்றைக்காவது அந்த கனவு நனவாயிட்டேன்டா மோட்டார் சைக்கிளை வாங்கிடுவார், சந்தோஷப்படுவார். ஏதோ வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தால் கவலைப்படுவார். இது உலகத்தில் எல்லாருக்கும் வரும். ஆனால் யாருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிடைக்கும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சந்தோஷம் கிடைக்கும், கவலையும் வரும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சந்தோஷம் மட்டும்தான். அமெரிக்கா அதிபரான உடனே ஒயிட் பேலஸில் உட்காந்து எல்லாம் கிடைக்குது, சாப்பாடு அது இது. அவன் கவலையே படமாட்டானா. நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதி அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அவருக்கு பிறகு அவர்தான் அவருடைய வம்சம் தான் என்று சொல்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் ஒரு சில நாட்களில் அவருடைய குடும்பமே காணாமல் போகிற அளவுக்கு பெரும் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இந்த நாட்டில் உருவாச்சு. அப்போ அவர் கவலைப்பட்டிருப்பாரா? இந்த நாட்டில் தேர்தலில் வெற்றி பெறுகிற நேரம் அவர் சந்தோஷப்பட்டவர், வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் கவலைப்பட்டிருக்க மாட்டாரா? சந்திரிகா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டிலே பண்டார் நாயக்க ஃபேமிலி என்றால் யார், எப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அம்மையார் அவர்களுக்கு கண்ணு போச்சு, கண்ணு போச்சு. அந்த கண்ணு போன பிறகு திரும்ப அவர்களுக்கு இருந்த அதே கண்ணு கிடைக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் தெரியும். ஒரு நாட்டின் முதல் குடிமகளாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கே போன கண்ணை திரும்ப பெற முடியாதா? அந்த பணத்தால் எனக்கு இருந்த மாதிரி என் கண்ணு வேணும் என்று கேட்டால் கிடைக்காதா? தன்னுடைய பதவியால் எனக்கு இருந்த கண்ணை திரும்ப கேட்டால் கிடைக்காதா? அவருடைய அதிகாரத்தால் இருந்த கண்ணை திரும்ப கிடைக்காதண்டா. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த நாள் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார். ஹொரகொள்ளையில் நீங்கள் கொழும்புலேருந்து வருகிற நேரம் நிட்டம்போயில் அவருடைய மிக பெரும் தோட்டம் இருக்கிறது, வளவுக்கார அவங்க பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க, அப்பாவை இறந்துட்டாங்க, தன் அன்பு கணவனே இறந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் தன்னன் தனியாக நின்று ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் பெரிய அரண்மனை இருந்தாலும் அந்த செல்லமா பேர குழந்தைகள் ஓடி விளையாட தன் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அம்மாவை விட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தன்னந்தனியாக இருந்து உங்களுக்கு உலகத்தையே கையில் நீங்க தனியா வாழணும், மனிதனுக்கு இன்பம் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மனித உடல். நன்றாக பாருங்க, இவர்கள் சந்தோஷப்படுவார். இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருவான், இன்னொரு நாள் தற்கொலை பண்ணிடுவான். ஆனா பெருமானாருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்குது. சொந்த பிள்ளையை கொண்டு போய் கபரில் வைக்கிற வாப்பாமார்கள் யாராவது உண்டா? ஒரு புள்ள கடந்து இன்னொரு புள்ளை, இன்னொரு புள்ள கடந்து இன்னொரு புள்ளை வச்சு பாருங்க பார்ப்போம். கல்வி வெறுமையா போயிடும். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமான சிந்தனை நமக்கு வரும். பெருமானாருக்கு 7 குழந்தைகள், அதுல 6 பிள்ளைகள் அவர்கள் மரணிக்க முன்னாடி மரணிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட தகப்பனுடைய முகத்தை கொஞ்சம் பார்ப்போம். அது எப்பையும் ஜீனத்தில் மின்னிக்கொண்டே இருக்கும். சஹாபாக்களை போய் பாருங்க, அவங்க வீடு வாசல் சொத்து செல்வங்கள்லாம் மக்காவில் விட்டுட்டு எந்த ஒன்றுமே இல்லாமல் உடுத்த உடுப்போட திரும்பி மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க முகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. தெரியாதவர்கள் இவங்கெல்லாம் பெரிய 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 பணக்காரர்கள் போல பள்ளிவாசல் முற்றுவழியில் நிற்பாங்க. அவர்களுக்கு ஊடி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் மட்டுமே வேணும் என்று கேட்டவங்க சில சகோதரர்கள் இருந்தாங்க. 70க்கு மேற்பட்ட தோழர்கள். மஸ்ஜித் நபவி நீங்க போய் பார்த்தீங்கன்னா பள்ளியில் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு பின்னாடி ஒரு துண்டை மேலே தூக்கி கட்டிருப்பாங்க.
வீட்டுக்கு பின்னாடி அந்த துண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அஹ்லு சுஃபாக்கில் இருந்த இடம். இன்றைக்கு போய் நீங்கள் பார்க்கலாம், அது கொஞ்சம் ஒரு படி மேலே கட்டி வச்சிருப்பாங்க. இங்கே தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட 70க்கு மேற்பட்ட தோழர்கள் அங்கே இருந்தாங்க. ஏன் அவங்க அங்கே இருந்தாங்கண்டா, வந்தவர்கள் தூரத்திலிருந்து வந்தாங்க. இன்றைக்கு மாதிரி பஸ் எடுத்து போகிறதுக்கு வசதி இல்லை. பெருமானாரை பார்க்கணும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைச்சாங்க. உங்களை விட்டு விலகி நம்மளால் வாழ முடியலை, இங்கேயே நிற்கிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வீடு வேணாம், பள்ளியில் ஒரு இடம், பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்கன்னு கேட்டாங்க. அங்கிருந்து ஈச்சப்பழத்தை, ஒரு ஈச்சப்பழம் இல்லை, சில நாட்களில் ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெருமானாரை பார்த்தால் போதும் என்று சிலர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த தோழர்கள் இந்த பக்கம் நிப்பாட்டி பாருங்க, அவங்க முகத்தில் பணம் இல்லை என்ற கவலையே இல்லை சகோதரர்களே. அதில் உள்ள ஒரு தோழரை பாருங்க, தஹஜ்ஜத் நேரம் பெருமானார் எழும்புற நேரம் ஆறாப்பாரத்தோடு எல்லாத்தையும் எழுப்பாட்டி பெல் அடிச்செல்லாம் எழும்ப மாட்டாங்க. பெருமானார் எழும்புவதும் தெரியாது, தூங்குவதும் தெரியாது, அமைதியான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பி வழிக வருகிறார். வந்தால் ஒருவர் நிற்கிறார். நம்ம திடுக்கிடுவோமா இல்லையா? ராத்திரியில் இன்னும் சூரியன் உதயமாகாத நேரத்தில் வெளியில் ஒரு ஆள் நின்றா என்ன, பெருமானுக்கு அவ்வளோ கோலாச்சுறுத்தல் இருந்துச்சு. வெளியே வந்தால் ஒரு தோழர் நிற்கிறார். அவர் ஒரு இளைஞர், ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள். வெளியில் நிற்கிறவர் தண்ணி பாத்திரத்தோடு நிற்கிறார். பெருமானாருக்கு போட்டு போட்டு நான் உதவி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் கையால் தண்ணி குடிக்கணும் என்பதில் பள்ளிவாசல் முற்றவழியில் நிற்கிறவர். அவர் தன்னுடைய அஸ்லமி குலத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்து இங்கே வந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க விட்டு எனக்கு பிரிய முடியாது யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு போக முடியாது யா ரசூலல்லாஹ், உங்களோடே வாழணும், உங்களை பார்க்கணும். இப்படி பள்ளியில முன்னும் பின்னுமா நிற்கிறவர் அதிகாலையில் ரசூலுல்லாஹ்வோட தனியே சந்திக்கணும் என்பதற்கு அவர் இந்த திட்டத்தை போடுறார். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் முதல் வானத்தில் வர்ற நேரம், ஹாத்தமுல் அன்பியா இந்த பூமியை மிதித்திருக்கிற நேரம், என் கையால் ரசூலுல்லாஹ் உது எடுத்து அதுக்கு எவ்வளவு நன்மை. ரசூலுல்லாஹ் யார்கிட்டையும் வந்து எனக்கு தண்ணி எடுத்து தாங்க, எனக்கு பேக தூக்கி தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது ரபியா முன்னாடி நிற்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார். ரசூலா கேட்குறாங்க, ரபியா கையில் தண்ணியோட வுது எடுப்பதற்கு ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி நிற்கிறார். அவர் எங்கேயோ தூரத்தில் உள்ளவர் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பின்னாடி எல்லா நாளும் நிற்கிறவர். அவர் கல்பில் உள்ள கௌரவத்தை பாருங்கள். அந்த தோழர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் இதை சொல்கிறேன். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு கொள்றாங்க. வுது எடுக்கிறதுக்கு அருமையாக வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எதையாவது செஞ்சால் திரும்ப கேட்பாங்க, என்ன வேணும் என்று கேட்பாங்க. ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் பண்ணுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்னி ரபியா, எனக்கு சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் என்று கேட்டேன். என்ன சொல்லுவோம் சகோதரர்களே? இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிற பாடம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களிடம் கேட்டால், என்னிடம் கேட்டால் என்ன சொல்லுவோம் சகோதரர்களே? என்ன கேட்போம்? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவருக்கு வீடு உண்டா? இல்லை. அவருக்கான குடும்பம் உண்டா? இல்லை. அவருக்கு வேற ஏதாவது உண்டா? ஒரு வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. பரம ஏழைகள். அஹ்லு சுஃபாக்களை தனியாக படித்தால் உங்களுக்கு அது தெரியும் யார் என்று. அதாவது முற்றவெளி தோழர்கள் நாம் சொல்லுவோம். என்ன கேட்டார்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை அவர் பார்க்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதை அழிக்க விரும்பவில்லை. குர்ஆனில் உள்ள வரிகள் எப்படி நமக்கு வந்து சேர்கிறதோ, அருமை தோழர்கள் வழியாக 1400 ஆண்டுகளுக்கு பிறகு புல்மூட்டைக்கு வந்து இந்த செய்தி சேருகிறதுண்டா, இது எந்த பத்திரிகையிலும் வரவில்லை தோழர்களே, எந்த ஒரு மீடியாவிலும் வரவில்லை. யாரும் தூரத்திலிருந்து வீடியோ பண்ணி இவைகளை எல்லாம் பதிவு செய்யவில்லை. ரஹ்மான் மேலே இருந்து பார்க்கிறான். வாய்கள் மூலமாக வந்து சனதுகள் சரி செய்யப்பட்டு எங்கள் காதுகளுக்கு வந்து சேருகிறது என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இஸ்ஸத் எப்படி இருக்கும் தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன வேணும் ரபியா, கேளுங்கள் என்றார். அவர் இப்பொழுது கேட்க தொடங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மாளிகை வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு இத்தனை ஒட்டகம் வேண்டும். அது கேட்க தோணல. எங்க கல்புக்கு எது தேவையோ அது அவருக்கு தேவைப்படல. அப்ப என்ன நடக்குது? ஏதோ சர்ஜரி நடக்குதா? கலட்டி போட்டு வேற ஏதாவது பூட்டுறாங்களான்னு கேட்ட எங்களை மாதிரியே நரம்பு நாளங்கள் ரத்தம். அவர் என்ன கேட்டார்? யா ரசூலல்லாஹ், ஒன்று வேணும் என்று கேட்டார். இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று தான் வேணும் என்று கேட்டார். எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜன்னாவுல
உங்களோட பக்கத்தில் நிற்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழணும் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் வேணாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவகைர ஜாலிக் ரபியா, வேற எதையாவது கேளுங்களேன் என்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏதாவது கேட்க தோணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, பிரசிடென்ட், ஏதாவது எடுத்து கொடுத்துடலாம். ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்லேருந்து ஒருவ தொடல்ல, வீட்டில் தன்னுடைய பேர குழந்தை ஈச்சப்பழம் ஜக்காத்தை வாயில் எடுத்து போடுகிற எடுத்து விரலை போட்டு துப்பு மகன், இது எங்களுக்கு ஹராம், எங்க குடும்பத்துக்கு பொது நிதி ஹராம் என்று சாதாரண வீட்டில் வாழ்ந்த மாமன்னர் பெருமானார் கேட்டார்கள். பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம், என்ன வேணும்? அவகைர ஜாலிக், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியான்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இல்லவே இல்லை, ரபியாவுக்கு வேற எதுவும் இல்லை. ஹுவ ஜாக்க யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான், அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ். எனக்கு ஜன்னாவில் நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு நிற்கிற நேரம் ரபியாவுக்கும் அல்லாஹ் ஜன்னாவை தந்தால் எங்க நிற்பேன் யா ரசூலல்லாஹ்? இன்றைக்கு தஹஜ்ஜத்தில் உங்க முன்னாடி நிற்கிற என்னுடைய கல்பு உங்க பக்கத்தில் நிற்க துடிக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்கு வேணும், உங்க தோளுமை வேணும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவில் ரபியா எங்கேயோ நீங்க எங்கேயோ இருக்கக்கூடாது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அவங்க கல்புல உள்ள வேதனை, எங்க வீட்டில் ஏர் கண்டிஷன் இல்லை, எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, எங்க வீட்டில் வாஷிங் மெஷின் இல்லை, இதெல்லாம் வரணும் நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க கல்வி ஏதோ மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதா போட்டு எடுத்து கல்வை மாற்ற? எங்கேயாவது ஒரு மெஷின் இருக்குதா சைனாவில் மனுஷனை போட்டு மாற்றி எடுக்கன்னு கேட்ட இல்லை. என்ன மெஷின் என்றா, பெருமானார் நின்றார்கள் என்றால், தோழர்கள் நின்றால் அவர்கள் முகத்தில் அந்த பிரகாசம் மின்னும், பிரகாசம் மின்னும். அவர்களுக்கு கவலை தெரியாதான்னு கேட்போம், பயம் தெரியாதான்னு கேட்போம். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எங்க பொருளாதாரம் உளுந்தா டென்ஷன் ஆயிருக்குது, டென்ஷன். நேற்று ஒரு பெரும் சண்டியர் 6 பேருக்கு அடித்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய பழைய கதை எனக்கு தெரியும். அப்படி குடித்தவராக இருந்தவர் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தில் மாறி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். ஆனால் அவ்வளோ பெரிய சண்டியர் பேசுகிறார், அவருடைய குடும்ப பிரச்சனை பேசுகிறார். டென்ஷனாக இருக்குது, எனக்கு மறக்குது நிறைய விஷயங்கள், நிறைய விஷயம் மறக்குது. என் குடும்பம் என்னை தனிமையாக்குறார்கள். அப்படி இத்தனை பேருக்கு அடித்து பயம் இல்லாமல் ரோட்டில் போட்டு அடித்து அதெல்லாம் பண்ணினவர்களுக்கு மனம் பதறுகிற நேரத்தில். ஆனால் தீனுல் இஸ்லாம் ஒரு அருமையான பரிசை கொடுக்கு. இது எங்க கல்புல ஒட்டிட்டு வைங்க, வல்லாஹி சொல்லுகிறேன், இந்த சாதாரண மனிதர்களுடைய கவலை சந்தோஷம் இவையெல்லாம் தாண்டி ஒரு அமைதி நிலவும் உங்களுக்குள்ள, அதுக்கு நிம்மதி என்று சொல்லுவோம் சகோதரர்களே. அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த பரிசு யாருக்கு? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறாத ஒரு ஜனாதிபதி இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறாத உலகத்திலேயே எலான் மஸ்குக்கு இல்லை. மன அமைதி என்பதை பெற முடியாது. அதுக்கு மருந்து இருக்குதான்னு கேட்டா இல்லை. மனசு பதறுது, போய் உடைச்சு குடிக்கிறான். எதை குடிக்கிறான்? தண்ணி இல்லை, கல், சாராயம். தண்ணி என்னவாங்களே அது ஏதோ வாயில போடுறான், நாக்கில் போடுறான், போதையில் நிற்கிறான். ரியல் லைஃப்பை பார்க்க முடியல, பயங்கரமா இருக்குதுன்றான். பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் அதிகாரம் படைத்தவர்கள் ராத்திரி கொஞ்சம் குடிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் போகும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, மனித குலத்துக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. இவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு, பெருமானருக்குள்ள பிரச்சனை எல்லாம் பட்டியல் போட்டா இவங்க கிட்ட கூட நிற்க மாட்டாங்க. அவர்களை எதிர்த்த கூட்டம் வெளியில் மக்காவில் இருந்து விரட்டி சொத்தை அபகரிச்சாங்க, கொல்லணும்ன்றாங்க, பரிசு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு 1000 பேர் படையெடுத்தாங்க. பத்ர் 3000 பேர் படையெடுத்தாங்க. உஹத் 10,000 பேர் படையெடுத்தாங்க. அஹ்ஸாப் இது எல்லாம் முடிய கொல்லுவோம் என்றார்கள். ஆனால் பெருமானார் தன்னுடைய கையை கட்டி கொண்டு சிரித்து கொண்டே இருந்தார்கள். அதே ஹரத்துக்கு ரசூலுல்லாஹ் திரும்பி போனார்கள். ஒரு இரத்த துளி இல்லாமல் காபாவை வெற்றி கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் முகத்தில் எல்லாம் இழக்கிற நேரம் அவரிடம் சோகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க சகோதரர்களே, சோகத்தை பார்க்க மாட்டீங்க. அப்படி என்றால் இதை நாம் மரணிப்பதற்கு முன்னாடி எங்க கல்புகளுக்கு இந்த அமைதி வந்ததா செக் பண்ணி பாருங்க. இந்த அமைதி உண்டா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்படி என்றால்
இந்த உலகத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவுக்கு கிடைச்ச அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கணுமெண்டா அல்லாஹ்வை நினைவு கூறணும். இது எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்கள் வர்றீங்களா, பள்ளிக்கு வர்றீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை நினைவு கூறின உள்ள அமைதி பெறும். அந்த அமைதியை அடைஞ்சு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள பதட்டங்கள், ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும், பெட்ரோல் இல்லாம போகும், தவக்கல் து அலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு பறவை பறக்கிறது, காலையில் அந்த பறவையை பார்த்தீங்கன்னா வயிறு ஒட்டி பறக்கும். அதாவது உண்மை ஹக்க தவக்குலில் ரதத்தும் கமா யர்சுக்கு தைரன்றாங்க ரசூல். அல்லாஹ் மீது நிஜமா நீங்க தவக்கல் வச்சிங்கண்டா, ஒரு பறவை காலையில் பறக்குது வெறும் வயிறோடு, மாலையில் திரும்புகிற நேரம் அப்படியே வயிறு முட்டி பறக்கு வருது. அதுக்கு உணவு கிடைச்சிட்டு, அதுக்கு தெரியாது புல்மூட்டையில் எங்க உணவு இருக்குது, ட்ரிங்கோல உண்டா, என்ன புழு என்ன பூச்சி, எல்லா நாளும் பசியில் போற பறவைகள் திரும்பி வருகிறது. தவக்கல் து அலல்லாஹ். நான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டி விட்டு நல்லா பார்ப்பான், எங்களுக்கு பதட்டம் வராது. ஒரு ஜம்பி வியாபாரியோட நான் உட்கார்ந்து கொண்டு ஒரு தடவை பேசிக் கொண்டிருக்கேன். தலையில் கை பதறி போனா, தப்பு பண்ணிட்டேன்டார். நான் இப்படி வெட்ட வேண்டியதை மத்த மாதிரி வெட்டி விட்டேன், எத்தனையோ கோடி என்றார். பதறினார். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனத். அல்லாஹ் தடுத்ததை உலகம் சேர்ந்தாலும் உனக்கு கொண்டு வந்து தர முடியாது, அல்லாஹ் தந்ததை உலகம் சேர்ந்தாலும் உன்னை தடுக்க முடியாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது சுப்ஹானல்லாஹ். இப்ப நினைவு கூறினா உடனே அமைதி வருமான்னு கேட்டா, இதைத்தான் இப்பொழுது புரிந்து கொள்ள போறது. இந்த பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இது ஒரு பயணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது கல்புக்குள்ள நம்ம எவ்வளவுக்கு போடுறோமோ அது அவ்வளவும் சந்தர்ப்ப சூழலில் வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எவ்வளவு கல்புக்குள்ள நுழைக்கிறோமோ ஜிக்ரை, அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அமைதி அது தரும். என்ன இவர் கலங்க மாட்டாரா, அசைய மாட்டாரா, ஒரு அற்புத வாழ்க்கை அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் தோழர்கள் கிடைத்து அவர்களுக்கு கிடைத்த அற்புதம். அந்த அற்புதத்தினால் அவர்கள் கலங்கல்ல நின்றார்கள். அவர்கள் மதீனாவிலே ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு ஈச்ச மலங்களை பறித்து கொண்டிருந்தவர்கள் எழும்பி பார்க்கிறார்கள். ரோமபுரியுடைய ஆட்சி அவர்கள் கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாரசீகத்துடைய ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்தை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனால் தான் இந்த கடல் கடந்து எங்கேயோ ஒரு மூலையில் உள்ள இலங்கைக்கு நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ரேடியோவில் நமக்கு கேட்கல, அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல, ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோவை கொண்டாந்து எங்களுக்கு சேர்க்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்களுக்கு வந்து இந்த செய்தி சேர்ந்தது என்றால் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த அதிசய மாற்றத்தை கண்டு உலகம் அவர்களை நெருக்கிக் கொண்டது. இவர்கள் யார் என்று கேட்டார். இவர்கள் எப்படி? சிரியாவுடைய படை பிடிக்கப்படுகிறது. அங்கு உள்ள பட தளபதி கேட்டான். இக்பால் என்ற கவிஞர் எழுதுகிறார், என்னப்பா நடக்குது உலகத்தில்? எழுத தெரியாத படிக்க தெரியாத அரபுகள் நம்ம ஊர்களுக்குள்ள வர்றாங்க. ஒரு பட தளபதி எழும்பி பேசினார். ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுருசானுன் ஃபின்னஹார். அரபுகள் இரவிலே தன் இறைவனோட கொஞ்சி குழாவுறார்கள். அவனுடைய பாஷையில் அவன் சொன்னான், இரவிலே என்னமோ இறைவனோட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுருசானுன் ஃபின்னஹார். பவளிலே அவர்கள் களத்தில் இறங்கினால் அந்த குதிரைகளை நிப்பாட்ட முடியாமல் இருக்கிறது, அவர்களை தடுத்து நிப்பாட்ட முடியல. அந்த கவிஞர் சொல்லுகிறார், அவன் சொன்னானாம், சிரியா உனக்கு பிரியாவிடை, இந்த இடத்தையும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்றார்கள். இதுதான் உலகம் எங்கும் இஸ்லாம் பரந்த வேகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் ஜிக்ர் என்பது எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை கோடியும் சேர்த்து வச்சு நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலண்டா, அதை வாழ முடியலண்டா, அங்கே தான் பிரச்சனை. ஜிக்ர் அதை உருவாக்க போகிறது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை எப்படி ஜிக்ர் பண்ணுறது? அல்லாஹ் நினைக்கிறேன்டா, அல்லாஹ் இந்த மாதிரி, அல்லாஹ்க்கு இப்படி, அல்லாஹ்ட கண் இப்படி, அது இல்லை. அல்லாஹ் நினைக்கிறேன்டா, அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை நினைச்சு பார்க்க. வயின் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களால் கணக்கிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுற பாடத்தை ஒழுங்காக படித்து இதை நாம் செய்து கொண்டே வருகிற நேரம் என்ன அற்புதம் நடந்தது, எப்படி நடக்கும் என்பதை இறுதியில் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது நமக்கு வேணும் என்று இருந்தால் அல்லாஹ் எங்களோடு எப்படி நடந்து கொள்வான் என்ற செய்தியை நான் சொல்லுவேன். இப்பொழுது நாம் ஜிக்ருக்குள் நுழைகிறோம். எப்படி ஜிக்ர் செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது என்பது என்ன? அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது என்பது அல்லாஹ் தந்த அருட்கொடை எண்ணி பார்க்கிறது. அல்லாஹ் தந்தது புலன் நறுவையில்
முஸ்லீம் கிராமத்திலேருந்து ஒரு பெண் என்னோடு பேசினார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு ப்ளூ ஐஸ் என்றார்கள், நீல நிற கண். உண்மையாக சொல்ல போனால் நீல நிறம் என்றது அவ்வளோ அழகான கண், பூனைக்கண் என்று சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்தில் அழகான கண்ணில் நீல நிற கண் கிடச்சிச்சுண்டா அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பெண் பிள்ளைக்கு நீல நிற கண் கிடச்சிருக்கு. ஆனால் அது எவ்வளோ அழகோ அவ்வளோ ஆபத்து. ஏன் தெரியுமா? நீல நிற கண்களில் சிலது இப்படி கைப்பட்டா கூட அது குருடா போயிடும். சகோதரர்களை, அவ்வளோ ஆபத்து. நம்ம கண்ணு மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்காது. அந்த அம்மாவுக்கு அழகான ஒரு குழந்தை, அந்த பிள்ளைக்கு நீல நிற கண்ணு கிடச்சிருக்குது. அந்த கண்ணு சின்னத்திலேயே ஒரு கண்ணு போச்சு. தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் செலவழிக்கிறார்கள். இந்த நாட்டில் அந்த கண்ணுக்காக என்ன பண்ணலாம் என்று பார்க்கிறார்கள், கிடைக்கல. இன்னொரு கண்ணு மட்டுமே பாக்கி. தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா வரைக்கும் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் திரும்ப கண்ணுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் பிரச்சனை. இந்த பிள்ளைய முன்னாடியும் பின்னாடி அந்த அம்மா நிற்கிறாங்க. ஸ்கூல் போனாலும் பின்னாடி போகிறாங்க. அந்த பிள்ளை இப்போ கண்ணாடி போடுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை எடுக்கணும் என்று நாடினா அது கண்ணாடி அல்ல. கண்ணுக்கு எதை போட்டாலும் அவன் எடுத்து விடுவான். அவன் ஒருத்தனுக்கு கொடுக்கணும் என்று நாடினால் அதை கொடுப்பான். நாம் பொறுக்கிறோமா? அந்த பொறுமை சும்மா வராது, ஜிக்ரால் மட்டும்தான் வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒட்டகத்தில் போறார்கள். பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பார்த்து சொன்னார், யா குலாம், யா ஃபுலான், ஏய் பையனே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அவனை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றார்கள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் எந்த நேரத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னாடி பார்க்கலாம், தஜிது அமாமக், அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கறது இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற நேரம் பொறுமையாக இரு என்றார். சும்மா பொறுமையாக இருக்கலாது. இந்த கல்புக்கு ஜிக்ர் இருந்தால் மட்டும்தான் பொறுமையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த பொறுமை என்ற சோதனை அந்த தாய்க்கு கிடைத்திருக்கிறது. ரெண்டாவது கண்ணு, இது போன பிறகுதான் என்னோடு அவர்கள் பேசுகிறார்கள். அது அதிகாலை நேரம். அந்த பிள்ளையிடம் அல்லாஹ் கண்ணை எடுக்கிற நேரம் அது மிகவும் அற்புதமாக அல்லாஹ் எடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஈமானை நசீபாக்கியது. அவர்கள் ஃபோனிலே பேசுகிறார்கள், கண் கலங்கு. அவர்கள் உறுதியாக பேசுகிறாங்க, அந்த அம்மா என்னுடைய கண் கலங்குது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த பிள்ளையுடைய செய்தியை அந்த தாய் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், தொடர்ந்து உங்கள் பயான்களை கேட்கிறேன், பிள்ளைக்கும் போட்டு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன நடந்தது? காலையிலே கண்ணாடியை கலட்டி வைத்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி குமரி வயதை அடைந்து 2 மாதம் என்றார்கள். வெளியிலே வந்து வுது எடுத்து விட்டு வந்தால் வீட்டிலே தன்னுடைய தகப்பன், இந்த அம்மாவுடைய தகப்பன், அந்த புள்ளிடையில் இவங்க உம்மாட, அவங்க தகப்பனார் பேரலைஸ் நோயாளி. அவர் அந்த நேரம் வளமையாக எழும்ப மாட்டார். அன்றைக்கு எழுந்து நிற்கிறார். இவர்கள் அப்படியே வெளியிலிருந்து வந்தவர், இந்த புள்ளைக்கு இருட்டு நேரம், ஒரு கண்ணு தான் தெரியுது. வந்தவங்க அவர்கிட்ட மோதியாச்சு. 2 பேரும் முட்டிட்டாங்க. அவ்வளவு போதும் சகோதரர்களே. நீங்கள் கேட்பீங்க, இப்படிலாம் முட்டினா கண்ணெல்லாம் குருடா போயிருமான்னு. ஆமாம், வல்லாஹி அந்த புள்ள அந்த கண்ணுக்கு படுகுது, அவள் குருடாயிட்டா. அல்லாஹ் அந்த கண்ணை எடுக்கிற நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கூடிய வுதுவோடு எடுக்கிறார். அந்த அம்மா என்னோட பேசி சொல்கிறா, என் மகள் அப்போ ரமலான் காலம், வாங்கம்மா பெருநாளைக்கு உடுப்பெடுக்க போகும், ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு கனவு காணுவாவா. ஸோ நானும் பல டாக்டர்ஸோட பேசினேன், அந்த கண்ணை மீட்கலாமா, லண்டனுக்கு அனுப்பி சரி செய்யலாமா. அதிகமான ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீலங்காவோட 7 ஆண்டு சொல்லிவிட்டார், அது ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த கண்ணுடைய நிலைமை, அந்த பிள்ளை எழும்பி கேட்குமா, உம்மா எனக்கு பார்வை கிடைச்சிருமாமான்னு கேட்குமா. அந்த வரி நம்முடைய பிள்ளை நமக்கு கேட்டால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஒரு தடவை கண்ணை பொத்தி முழு உலகத்தையும் பாருங்க, இருட்டா போச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் இல்லையாரு, கனவு காணுமா, நான் உலகத்தை பார்க்குற மாதிரி கனவு கண்டம்மா, எனக்கு கண் தெரிஞ்சிருமா. அந்த அம்மா வரிக்கு வரி சொல்லக்கூடிய வாசகங்கள் எனக்கு ஞாபகம். நான் கூப்பிடுறேன், பெருநாளைக்கு உடுப்பெடுக்க வாங்கம்மான்னு கூப்பிடுறேன். எனக்கு எதுக்குமா உடுப்பு, எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது. வாங்கம்மா சாட்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நான் எப்படிம்மா வர்றது, சாட்சியை தான் எனக்கு தெரியாதேம்மா என்று கேட்குது. எப்படி பதில் சொல்லுவது, எப்படி அவன் மன உறுதியை உண்டாக்குறதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை கண்ணை பொத்தி அப்படியே உட்கார்ந்து பாருங்க.
தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்கவே முடியாது. அது எண்ணி 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 நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லாஹ் இதை ஃப்ரீயா தந்தான். ஒரு நாள் கூட நம்மிடம் பணம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நாடினால் கண்ணை எடுத்தால் ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் அந்த கண்ணை கொடுக்க முடியாது. சந்திரிகா அம்மையாருக்கு வேறொரு கண்ணை பொருத்தினார்கள், நெஜ கண்ணு மாதிரி இல்லை. சுவிஸில் அதாவது ஒரு மிக பெரும் ஆபரேஷன் நடக்குது. ஒரு கண்ணில் இந்த இமை இல்லாமல் ஒரு குழந்தை பறக்குது. இந்த இமையை எடுத்து வேர்ல்டில் இந்த ஆபரேஷன் மிகவும் அமர்கலமாக உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணிமை இல்லாமல் பிறக்கிற குழந்தைக்கு கண்ணிமை கொடுக்கிற அந்த ஆபரேஷன். ஏன்னா கண்ணை போட்டி திறந்தால் இங்கே ஒரு நீர் இருக்கிறது, கண் காஞ்சி போயிடும். கண்ணுக்கு எப்பொழுதுமே நாம் பேசுகிற நேரமெல்லாம் நமக்கு தெரியாமலே பூட்டி பூட்டி திறக்கும். அதுக்கு தேவையான ரெஸ்ட் அதை எடுத்துக்கொள்ளும். அல்ல இல்லையா, எங்கள் ஹார்ட்டுக்கு தேவையான ரெஸ்ட் அதை எடுக்கும். எல்லாம் குடலுக்கு தேவையான ரெஸ்ட்டை எடுக்கும். கண்ணுக்கு தேவையான ரெஸ்ட்டை கண் எடுக்கணும். ஆனால் அந்த ஆபரேஷனுக்காக வேண்டி கண்ணை ஆபரேட் பண்ணவர்கள் ஃபெயிலியர். அந்த குழந்தை இறந்து போகுது. அவர்கள் சொன்னார்கள், இந்த நரம்பு சாதாரணமாக ஒரு 100 வயர் இருக்குதுண்டா, 100 வயரை பூட்டிருங்க. கோடிக்கணக்கான வயர் இருக்குது, ரெண்டும் இல்லை. இங்கால இந்த கோடிக்கணக்கான வயரை நீங்கள் பூட்டினாதான் லைட்டு பத்துமா இருந்தால் எப்படி? அவர்கள் சொன்னார்கள், இந்த நரம்பு மண்டங்களோட எங்கேயாவது எடுத்து ஒரு சதத்துண்டை எடுத்து போட்டாலும் அது சும்மா ஒட்டலாம், வேணுமெண்டா சதையை ஒட்டலாம். இப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களால் செய்ய முடியாது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை இறந்து போய் இறைவன் அப்பப்ப காட்டுகிறான். எதுக்கு அந்த குழந்தையோட கோபம் நினைக்கிறீங்களா? என் ஆற்றல் உனக்கு தெரியுமா? அலம் நஜஅலஹு ஐனன், எங்க போய் வாங்கினா இந்த கண்ணை? எங்க போய் வாங்கின? இந்த 2 கண்ணு தந்ததுக்கு சஜதாவுல உழு என்கிறான் இறைவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனை zikr பண்ணுவது என்பது இப்படி சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு தந்த கண்ணை நினைத்து கொண்டே சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா அம்மா சொல்றார்கள், அந்த இரவு எனக்கு மறக்காத இரவுகளில் ஒரு இரவு. கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வோட இருந்து உங்களுக்கு மறக்காத ஒரு இரவை சொல்லுங்கள் அம்மான்னு கேட்டார். மரணித்ததுக்கு பிறகு ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நானும் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு ஒரு போர்வையில் பெருமானாரோடு நான் வாழுகிற நேரம். இதை ஏன் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க? ஹதீஸை படித்து அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய மனைவிமார்கள் ஏங்கி நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஆயிஷா அம்மாட்ட போனால் திரும்ப 9 மனைவிகளுக்கு பிறகு தான் போவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவிகளுக்கு ஏக காலத்தில் இருந்தாங்க. 1 முடிய அடுத்த 9 அந்த நாட்கள் முடிய தான் வரும். அதனால் ரசூலுல்லாஹ் வந்தால் அன்றைக்கு இரவு தங்க வந்தால் மனைவிமார்கள் அமர்கலமாக நிற்பாங்க. ஆயிஷா அம்மாட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோடு ஒரே போர்வையில் இருக்கிற அந்த இரவு எனக்கு என்றைக்குமே மறக்காது. ரசூலுல்லாஹ் என்ற அனுமதி கேட்டார். ஆயிஷா, என்னை கொஞ்சம் விடுங்கள் என்றார்கள். ஆயிஷா, என்னை விடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு எழுந்தார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன். அன்றைக்கு ஆல இம்ரானுடைய சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்துகளில் இறங்கக்கூடிய நாள். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். தாடி நடைகிற அளவுக்கு அழுதார்கள். ருக்கூக்கு போனால் அழுதார்கள், சுஜூதுக்கு போனால் அழுதார்கள். என்ன ரப்பனா மா ஹலக்த, இந்த ஆயத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்று கொண்டு இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்து பார்க்கிறார்கள். வ குஊதா, அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இறைவனை நினைத்து பார்க்கிறார்கள். வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்து கொண்டு இறைவனை தியானிக்கிறார்கள். எப்படி தியானிக்கிறார்கள்? அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த வானம் பூமி படைக்க அல்லதீன, அதாவது வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது? யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டது எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்படி இவ்வளவு விசாலமா தூண் தெரியல, எப்படி மேலே நிற்குது? இதுதான் ஜிக்ர். சுபன்னு அடிக்கிறது ஜிக்ர் இல்லை. நாக்கு சொல்ல கல்பு வராட்டி ஜிக்ர் இல்லை. அப்ப மன அமைதி வராது சகோதரர்களே. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்று கொண்டு அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே சாய்ந்து கொண்டு சில வேளை ஜிக்ர் பண்றார்கள். ரப்பா, எப்படி நீ படைத்தாய்? கடைசியா சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில், நீ எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ். சுப்ஹானக், எப்ப வருமாம் கல்புல இருந்து வெளியே, நீ பரிசுத்தமானவன், நீ தனித்து படைத்தாய் இறைவா. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் இறங்குற நாள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் நீண்ட நேரம் தொழுது கொண்டே அழுதார்கள். அது எனக்கு மறவாத ஒரு நாள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய ஜிக்ரு எப்படி இருக்கிறது?
அல்லாஹ் நமக்கு தந்த கண்களுக்கு நன்றி செலுத்தி விட்டோமா சகோதரர்களே? அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் என்கிறான் அல்லாஹ். 2 உதடுகளும் ஒரு நாக்கையும் தரவில்லையா சகோதரர்களே? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நாக்கை எப்படி படைச்சிருக்கிறான்? இன்றைக்கு போய் உலகத்தில் இதெல்லாம் சாதாரணமாக AI டெக்னாலஜி உள்ள காலம். இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏதோ பேசுது, கம்ப்யூட்டர் பேசுது, அது செய்யுதுன்றாங்க. போய் கேளுங்க, ஏப்பா அமெரிக்கா இங்கே வா, ஐரோப்பா இங்கே வா, சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க. உன்னால் ஒரு டாக்கெட் தரேன், என் உடம்புல ரத்தம் இருக்குது, ஒரு துளியை கையில் கொடுத்து இதை கொஞ்சம் திருப்பி, நீ கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்காத, விமானம் வேகமாக பறக்குது, மிசைல் அடிச்சா அவ்வளோ வேகமாக போய் துல்லியமாக தாக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா? இந்த என் கையில் உள்ள ரத்தத்தை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி கொண்டு வந்தா பாப்பான். டொயோட்டா வாகனம் வச்சிருக்கிறியா? ஜப்பான் இது பார்ட்ஸ் தர்றேன்றான். நிசான் வண்டிக்கு பார்ட்ஸ் இருக்குதுன்றான். எனக்கு பார்ட்ஸ் வேணும்டா, என் கிட்னி வேணும், எனக்கு பிளட் வேணும்னு கேட்டா ஜெனீவா பார்டருக்கு அடியில் 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டரில் பூமி கடியில் பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி, பிரம்மாண்டமான ஒரு லேபரேட்டரி இருக்குது, பெரிய ஒரு ஆய்வு கூடம் இருக்குது. பூமிக்கு மேற்பரப்பில் செஞ்சால் பூமிக்கு பாதிப்பு வரும் என்பதுக்கு பூமி கடியில் இருந்து அந்த ஆய்வுகள் நிறைய பண்ணுறாங்க. அவர்கள் தேடுகிறார்கள். உலகத்தில் என்ன அற்புதமாக அவைகளெல்லாம் வச்சு தேடுறாங்க. உலகத்தில் உள்ளவங்கலாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அதிசயத்தை போட்டி போட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் அதிசயம் என்று சொன்னாங்க. அவங்க 7 கண்டுபிடிச்சாங்க. 7 wonders of the world. உலகத்தில் அதிசயங்கள் 7. என்னப்பா? பல்லா, மூக்கா, கண்ணா, பிரமிடண்டா, அதண்டா, இதண்டா. ஏன்பா மனித உடல் வரலண்டா? அவன் அதை சொன்னான். மனிதன் உருவாக்கியதில் தான் அதிசயம் சொல்லலாம். இது மனிதன் உருவாக்கினதா என்றதில் மனுஷன் உருவாக்கலையப்பா, உம்மா உருவாக்கலை, வாப்ப உருவாக்கலையே, அதனால் நாங்கள் இந்த அதிசயத்துக்கு கொண்டு வர மாட்டோம்டா. என்ன அற்புதம் என்று கேட்டீங்கடா, ஒரு இரத்த துளியை கொண்டு போய் கொடுத்து பார்த்தீங்கடா, வேர்ல்டில் வாங்குறதுக்கு இல்லையா, பிளட் பேங்க்னு உங்கள் ஊரில் வச்சிருப்பாங்க, ட்ரிங்கோல இருக்கும். உங்கள் ரத்தம் A பாசிட்டிவா, B பாசிட்டிவா, ABயா, Oவா பார்த்து எடுத்து கொண்டு போய் வங்கியில் வைப்பாங்க. என்னப்பா தண்ணியை தான் சல்லியை தான் கொண்டு போய் வங்கியில் வச்சோம், ரத்தத்தை ஏன்பா? ரத்தத்தை வச்சா இன்னொரு ஆளுக்கு ரத்தம் போகும், அது செய்ய இயலாதான். நான் கொடுத்தாதான் இன்னொரு ஆளுக்கு போடலாமா, இன்னொரு ஆள் கொடுத்தாதான் எனக்கு போடலாமா? ரத்தத்தில் வெரைட்டி இருக்குதான். இது ஓவா, இது ஓ பாசிட்டிவா, பியா, உங்களுக்கு குரூப் தெரியும், அதை எடுத்து வைக்கணும். ஏன்பா இவ்வளோ AI டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் நோ. அது என்னப்பா ரத்தம் சோப்பு கலரு, எங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர்லாம் இருக்குது, அதை மாதிரி ஒரு மிக்சிங் போட்டால் வந்துடுமா? அவன் சொல்கிறான், உள்ளே இருந்தால் ஓடுது, வெளியே வந்தால் நிற்கிது. அது எப்படிப்பா? உள்ளே போட்டு உள்ளே இருந்தே நின்றா இப்படி நின்றுவானே, உள்ளே இருந்தால் அது ஓடுது, சாப்பாடு அடித்தா அது போய் எங்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்குது. வெளியில் வர்ற நேரம் அது லீக் ஆகி ஓடிட்டே இருந்தால் வெளியே போயிடும். வெளியில் வந்து அதுவே அதுக்குள்ளே இருக்கிறத போட்டு அது ஒட்டி அதுவே வராமல் நிப்பாட்டுது. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான அற்புதம் இருக்குது. இது இதுவரைக்கும் ஒரு சிங்கிள் விஞ்ஞானி கண்டுபிடிக்கல. அல்லாஹ் கேட்குறான், அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேனே சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஜிக்ரு என்பது அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்துகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற நேரம் இந்த கல்புக்குள் மெல்ல மெல்ல அது போய் சேருது. வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருகிற நேரம் அது வெளியாகும், அமைதியாக வெளியாகும். ரப்பி எங்களை கைவிட மாட்டான். நீங்கள் போய் ஒரு குழந்தைய பாருங்கள். நம்மெல்லாம் சின்னதாக இருந்தோம். இன்றைக்கு இங்கே ஒரு வீடியோவை வச்சு அல்லது ஏதாவது ஒரு கிளாஸை வச்சு ஒரு பெண்ணுடைய வயிறை காட்டினா நம்மெல்லாம் கண் கலங்கி பார்ப்போம். அது மிக அற்புதம். அல்லாஹ் கேட்கிறான், அல்லா அலல் இன்சான் மனிதனுக்கு ஒரு காலத்தில் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இது தான் என்று சொல்லுகிற அளவுக்கு. எப்பா நீ எல்லாம் இன்னைக்கு பெரிய ஜப்பாரா நிக்கிறியே, உனக்கு என்ன பேரையா சொல்றது? இதுக்கு முன்னாடி இன்றைக்குள்ள விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டா அல்லாஹ் எதை சொல்றான, நீ விந்தா நின்றி உயிரணுவா நின்றி. விஞ்ஞானியை பிடிச்சி கூப்பிட்டு கேட்டா, என்னப்பா உயிரணு சைஸை சொல்லுப்பான்னு கேட்டா, ஒரு பால் பாயிண்ட் பேனால ஒரு புள்ளி வைக்கட்டுமா, டொட்டை வைக்கட்டுமா, அது 1200 பிக்கட்டுமா, 1200 துகளா பிச்சுக்கிட்டுமா, அதுல ஒரு துகள் கிடைக்கும் பாருங்க, டிவைடட் இன்டு 1200 பீசஸ். 1200 துகளா பிச்சு ஒரு துகளை எடுத்து கண்ணுக்கே தெரியாத துகள் இதுதான்ப்பா நீ. ஒரு பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்தா
ஜைகோட் செல் என்றான் அல்லாஹ். நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் என்று குர்ஆன் சொல்லுது. இது ரெண்டும் சேர்ந்த உடனே அற்புத படைப்பு. பாப்பாட கண்ணென்றோம், உம்மாட மூக்கென்றோம், பாப்பாட சிரிப்பென்றோம், உம்மாட காதென்றோம். ரெண்டுல 23 ரெண்டும் சேர்ந்தா 46. அற்புதமா இறைவன் படைக்கிறான். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அந்த ஜைகோட் செல் உயிரணு வேகமா உள்ளுக்குள்ள நுழையுது. பெண்ணுடைய முட்டை காத்து கொண்டிருக்குது. அதை மட்டும் பார்த்தாலே நம்ம அழுது போயிடுவோம் சகோதரர்களே. விஞ்ஞானிகள் அதுக்கான ரியாக்ஷன்ஸ்களை கேமராவை உள்ளக்க போட்டு எடுத்து காட்டுறான். அது ஒரு வேகமான பயணம். லட்சக்கணக்கான உயிரணு போகுது. அதுல ஒரு உயிரணு வேகமா முந்தி கொண்டு போகுது. அது அல்லாஹ் தெரிவு செய்தது. அதான் நான். அந்த உயிரணு அதான் நீங்க. அந்த உயிரணு போய் முட்டையை பிடிக்குது. தோல்வி கண்ட உயிரணு செத்து போகுது. முட்டையை பிடிச்ச உயிரணு மனிதனா மாறுது. சுப்ஹான ரப்பி. மனிதனுடைய இதை குர்ஆன் சொல்லி காட்டுது. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். சரியப்பா, மூக்குக்குள்ள ஒன்று ஏதாவது போச்சு, அது உள்ளுக்குள்ள போய் குட்டி போட்டு வளருது. ஆனா மனிதனா வரல. அதை நம்ம வைரஸ் சளி என்றோம். உள்ளுக்குள்ள போற நேரத்திலே மூக்கில் இருக்கக்கூடிய இந்த முடிகளுக்கு போய் நிற்கும். நின்றா அது மெசேஜ் சொல்லும், புதிய ஒரு ஆள் உடம்புக்குள்ள வந்துட்டாரு. அந்நிய பொருள் என்டர் பண்ண இயலாது. வெளியே அனுப்பிற ஆள் காலி ஆயிடுவான். அந்நிய பொருள் உள்ள போனாதான் கொரோனா செத்து போயிடுவான். தும்மல் வரும். அதையும் தாண்டி உள்ள போனா காய்ச்சல் வரும். ஃபைட் நடக்கிற நேரம் எங்க உடம்பே ஆஃப் ஆயிரும். கண்ணை பூட்டு பையன் சொல்லுவான், கண்ணு காந்தது, வாயை ஆஃப் பண்ணுங்க. என்ற உடம்பு ஃபைட்டுக்கு வர்ற டைம்ல நீ சாப்பிட்டு வேலை கொடுத்தா உடம்புக்கு இன்னொரு வேலை, காலால நடந்தா இன்னொரு வேலை. ஃபைட் தோத்துரும். ஃபைட் அந்த வைரஸுக்கு எதிரான ஃபைட் நடக்கணும்டா. இது உடம்புக்குள்ள இருந்து WBC வெண்குருதிகள் அடிக்க போகுது. உடம்பு படுக்கணுமா, தூங்கணுமா, வேற வேலையே நடக்க கூடாதான். ஜீரணம் ஆஃப் ஆயிருமா, முழு உடம்பு ஷட் டவுன் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு அந்த வெண்குருதி ரெடி ஆகுமா. வந்த புதிய வைரஸ் அடிச்சு தரமட்டமாக்குமா. அந்த நேரம் உடம்பு கடுமையா சூடாயிரும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்குது. அதுக்கு பாட்டுக்கு இவன் ரோட்ல நடந்திருந்தா யுத்தம் தோத்துரும். உள்ளுக்குள்ள வைரஸ் வென்றும். என்றைக்கு வைரஸ் வந்துச்சோ அன்றைக்கு ஜனாசான்னு சொல்றோம். என்றைக்கு நம்ம உடம்பு வெத்துச்சோ அன்றைக்கு அவர் உயிர் வாழ்ந்தார், பொழைச்சார் என்றோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா என்ன செய்கிறான் சகோதரர்களே? நாக்கு கசப்பாகுது. உம்மா சொல்ற யோகட் வேணாம் மகன். உள்ளுக்குள்ள தீத்தி விட்டா உடம்பு இங்கோட நிப்பாட்டுது. எடு வாந்திய வெளியே கக்கு. இதுக்கு மேல போட்டா எப்படி நம்ம ஃபைட் பண்றது? உள்ளுக்குள்ள போட்டா வெளியே கக்குது. கண்ணு காந்தது, பொத்து கண்ணு, தலை கணக்குது, தலை பாரம் படி தூங்க ஒரு இடத்துல ஃபைட் ரெடி ஆக போகுது. எல்லாம் காலி சீவனில் முட்டுக்கு கீழே இல்ல தூங்கு. எல்லாம் ரெடி பண்ணி ஆளை தூங்க போட்டாச்சு. இப்ப பேசினா பேச இயலாது, உடம்பு வலி. இப்ப ரெடி ஆகுது வாருக்கு. வந்த வைரஸை பார்த்து அடிக்குது. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் பெரும் பெரும் பலமானவர்களே, அவர்களால் இந்த யுத்தத்தை நடக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவ்வளவு நிஅமத்தை செய்துவிட்டு சஜதாவுல உள்ள சொல்லுகிறான், நினைத்து பார்க்க சொல்கிறான். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நினைத்து பார்த்தால் அதை கணக்கிட முடியாது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம். மனிதன் என்ன செய்தான்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டு நடக்கிறான். இத்தனையும் தந்த கண்ணால் ஃபஜ்ருக்கு எழும்ப முடியாது என்று சொல்கிறான். இத்தனையும் கொடுத்த அல்லாஹ் இந்த நெத்தியை மண்ணிலே கொண்டு போய் வைக்க முடியாது என்று சொல்கிறான். இத்தனையும் கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு சஜதாவிலே விழ முடியாது என்று சொல்கிறான். இந்த அகம்பாவம் பிடித்தவனை அல்லாஹ் கொண்டு போய் ஜஹன்னத்துக்கு போடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அற்புதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எம்பிராலஜி, கருவியல் என்ற ஒரு துறை இருக்கிறது. மெல்ல மெல்ல போகுது. அது முடிகளுக்கு மத்தியில் போகிற அற்புதம். ரெண்டும் சேர்ந்தால் மிகவுமே கவனமாக அது கருவறையை நோக்கி போகுது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அசைந்தால், குலுங்கினால் அந்த ஜீவன் செத்து போயிடும். அது மிகவும் அமைதியான பயணம். அதனால தான் அதாவது வயிற்றுக்குள்ள ஏதாவது குழந்தை உருவாகிற நேரம் அசைக்க வேணாண்டுவாங்க. அது ரொம்ப அற்புதமாக போய் கருவறையில் ஒட்டிக்கொள்ளுது. அதுதான் ஃபர்ஸ்ட் வீடு. எங்கள் கடைசி வீடு கபர் சகோதரர்களே. ஃபர்ஸ்ட் வீடு கருவறை சகோதரர்களே. அங்கே போய் ஒட்டினா எங்களுக்கு பேச தெரியாது. உம்மா பசிக்குது சொல்ல தெரியல, வாப்பா தண்ணி தாங்க சொல்ல
சொல்ல தெரியல. ஒட்டினா சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும்? டாக்டர்கிட்ட போய் டாக்டர் பிள்ளைக்கு காய்ச்சல், இந்த மருந்தை கூடனா அத்தனை மருந்தை எடுத்து ஒரே மாதிரி வாயில் போட மாட்டீங்க, மில்லிட்டர் கணக்கு அளந்து சொல்லுவார். இவ்வளவு சின்ன அவுன்ஸில் இவ்வளோ கொடுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி கொடுங்க, 4 நாளைக்கு கொடுங்கண்டுவார். அவ்வளோ மருந்தை எடுத்துட்டு வாயை திறந்து உள்ளே போட்டிங்கன்னா குழந்தை மொத்தா போயிடும். சாப்பாடு ஓவராக போனாலும் இறந்து போயிடுவாங்க, சாப்பாடு கிடைக்காட்டி இறந்து போயிடுவாங்க. அளவாக கொடுக்கணுமெண்டா. வயிறுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாத தாய், அது கருப்பா வெள்ளையா ஆனா பெண்ணா என்ன உள்ளுக்குள்ள நடக்குதுன்றே தெரியாத நேரம் ரஹ்மான் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். மெல்ல மெல்ல அந்த கரு வெறும் ஒரு கருவாக இருந்தது 2ஆ பிரியுது, 2 4ஆ பிரியுது, 4 8ஆ பிரியுது, 8 16ஆ பிரியுது. கணக்க கவனமா பாருங்க. 32 64 128 256 512 1024 2056 இதுதான் கணக்கு. இந்த மொபைல் போன்ல உள்ள சிப் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ இந்த கணக்கில் பெரியாட்டி குழந்தை வேற மாதிரி ஆயிரும். எப்படி கணக்கு தெரியுது? அவனுக்கு கால்குலேட்டர் அடிச்சாதான் கணக்கு தெரியும். அந்த கணக்கில் பிரிஞ்சு குழந்தை கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். தேவையான கால்சியம் போய் சேருது, புரோட்டீன் போய் சேருது, விட்டமின் போய் சேருது, எல்லாம் போய் சேருது. 10 மாசத்துல அவங்களுக்கு வெளியில பார்த்தா சுபஹானல்லாஹ் இரத்த வெள்ளத்தில் வந்து ஒரு குழந்தை வருவது. அவங்க சொல்றாங்க, இது ஏன் கண்ணு, எங்க உம்மம்மா வாயி, எங்க அப்பா சுபஹானல்லாஹ் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அல்லாஹ் அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டு நடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் படைத்தது அல்லாஹ் கேட்கிறான். அன்தும் தഖலுகூனு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்களே உங்களை படைச்சு கொண்டீங்களா அல்லது நாங்க படைக்கிறோமான்னு அல்லாஹ் கேட்கிறான். நாங்க படைக்கிறோமா? டொனால்ட் ட்ரம்புக்கு படைக்க முடியுமா? பெஞ்சமின் நெதன்யாவுக்கு படைக்க முடியுமா? முடியாது. அவர்களை படைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு கொசுவை படைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் சொல்லுகிறான், நான் உன்னை படைத்து நினைத்து பார். ஏன் நினைக்கணும் தெரியுமா? அது ஒரு கட்டத்தில் வெளியாகிற நேரம் உங்க கல்பு பூரா அமைதியாகிரும். கல்பு அமைதியாகின இந்த முழு உடம்பும் அமைதியாகும். இந்த கல்புல தான் அந்த விஷயமே இருக்கிறது. அந்த அமைதி தத்துவத்தை தான் குர்ஆன் சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டால் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை வெளியே வந்த பிறகு அழுகுது. அப்போ தான் தொப்புள் கொடியை அறுப்பாங்க. அறுத்தா இதுவரைக்கும் அந்த குழந்தை நானோ நீங்களோ சாப்பிட்ட வழி, அதாவது தொப்புளால் வாயால் சாப்பிட தெரியாது, பள்ளி இல்லை. அதாவது மருத்துவர்கள் சொல்கிறார்கள், சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, பள்ளி இல்லைண்டா குடல் பூரணமாக வளரல. இந்த பள்ளி எப்போ வருதோ அப்போ தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஒழுங்காக வளருதுன்றாங்க. ஸோ இதுவரைக்கும் வயிற்றால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் இங்கே அப்செட் ஆகினா உடனே வயிற்றுக்கு ஒரு பட்டை அடித்து சாப்பிடுப்பான்னு வயிற்றுக்கு நேரடியாக கொடுத்துருவாங்க. இப்போ அதை அறுத்தா தாயும் பிள்ளையும் வேற ஆயிடுவாங்க. இதுவரைக்கும் கொடுத்த சாப்பாடு ஒரு அற்புதம் நீங்கள் காணலை. இப்போ இன்னொரு அற்புதம் நடக்க போகுது. அந்த குழந்தைய வெளியே வந்த பிறகு சகோதரர்களே, அந்த புள்ள அழ ஆரம்பிக்கும். ஏன் அழுகுதண்டு இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க. குழந்தை பக்கத்தில் அதை வச்சா இது இருக்குது தான் அழுகுதண்டு. ஆனால் எல்லா உமாக்கும் தெரியும், இது எறும்பு கடிச்சு அழல்ல, அது பசியில் அழுகுது. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. ராத்திரி 1:30 மணிக்கு பசி வரும், திரும்ப 4 மணிக்கு பசி வரும், 8 மணிக்கு பசி வரும். பசி வர வர அழ ஆரம்பிக்கும். அப்போ உணவு ரெடியாக இருக்கணும். இருங்க ஓடி போய் அடுப்பில் வச்சு சுட சுட கொண்டு வந்தானே. எங்களுக்கு சாப்பிட்ற நேரம் பாக்டீரியா வைரஸ் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆட்கள் பிடிச்சிக்கொள்வோம். சின்ன குழந்தைக்குள்ளே போனால் அது வாட்டி எடுத்து குழந்தைலாம் செத்து போயிடும். எங்கள் கண்ணுக்கு தெரியாது இதில் எவ்வளவோ பாக்டீரியா, எவ்வளோ வைரஸ், எல்லா இடத்துலையும் வைரஸ் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்துக்கு பதில் கொடுக்குறான். எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் தந்த நிஅமத். என்ன நிஅமத்தை நினைக்கிறீங்க? தாய் இதுவரைக்கும் நான் சாப்பிடுது மலை ஜலமாக வேர்வையாக வெளியே போயிருது. ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு அதுதான். குழந்தை வயிற்றுல இருந்து வெளியே வரப்போக்கல பால் உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது செம்மஞ்சள் கலந்த 4 மாத பால். போய் கேட்டால் ஃபார்முலாஸ் விற்க இருக்குது, பால் விற்க இருக்குது ஃபார்மசியில். 2000 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கில், அமெரிக்காவில் லட்சக்கணக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. குழந்தை கொழுக்கணுமா, உருண்டையாக வரணுமா, எப்படி வரணும், அதுக்கெல்லாம்
வச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமானம் இல்லைன்றாங்க. எல்லாம் செத்த பாலாம், இது உயிர் வாழ்கிற பாலம். அது என்ன? டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டர் இது ஏன் செத்த பால், இது உயிர் வாழ்கிற பாலண்டா. எல்லா பால்லையும் சத்துக்கள் இருக்குது, புரோதம் இருக்குது, விட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பால் அதெல்லாம் இருக்குது. அது லைனாக போகும். எப்போ எது போகணும்? லாஸ்ட்டாக கொழுப்பு போகும். குழந்தை குடிச்சு முடிகிற நேரம் கொழுப்பு போனால் ஒரு வகையான மயக்கம் வந்து குழந்தை தூங்கிடும். இது உயிர் வாழ்கிற பால் என்றார்கள். எது எப்படி போகணுமோ, ராத்திரி 1:30 மணிக்கு அழுகிற நேரம் அந்த தாய்க்கு முழிப்பு வருவது, கொடுத்தா சுப்ஹானல்லாஹ் அந்த சாப்பாடு. நீங்கள் பிறந்த குழந்தைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் வீட்டில் குழந்தை பிறந்தா அதுக்கு போய் லட்டை வச்சுங்கண்டா, அது லட்டை சிந்து உடனே கபரில் தான் கொண்டு போய் போடணும். வேர்ல்டில் உள்ள கேட்க போட்டிங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகாது, சோறை கொடுக்கலாது. தாய் பால் மாறி ஒன்று இல்லை அல்லாஹ்வுடைய இல்லையா? இதை உருவாக்கினது நீங்களா நானா? பல்லு வராத நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொண்டையில் அடைக்காது, அது போய் நிற்கும். டாக்டர் சொல்றாங்க 4 மாசம் செம்மஞ்சள் கலந்த பால், வேண்டிய பாக்டீரியா வைரஸ் துரத்தி துரத்தி அடிக்கிற பவர் நிறைஞ்ச பால் தாயிடம் இருக்கிறது என்றாங்க. தாய்க்கே தெரியாது அதுல என்ன மூலகங்கள் கலந்திருக்குது, எப்படி உருவாகுது என்று. அல்லாஹ் கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகவுமே அற்புதமான பரிசு இந்த மாதிரி தன்னுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் தந்து. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். எத்தனை தடவைகள் ஹுத்பாவில் அதை ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஆயத்தை கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒட்டகத்தை எப்படி படைத்தோம்னு அவங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்குறேன். பார்க்கலையா? அதுக்கு அர்த்தம் என்னண்டா, ஒட்டகத்தை பார்த்துட்டு பசந்தா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குதுன்ற அர்த்தமா? எப்படியா பாலைவனத்தில் இவ்வளவு? அதுக்கு போய் வாயை வச்சா 130 லிட்டரை 10 நிமிஷத்தில் உள்ளே எடுத்துருமா. எங்கே போனாலும் டேங்க் நிறச்சி, நம்ம எப்படி டேங்க்லேருந்து மோட்டர் போட்டு டேங்க்கில் எடுத்து தண்ணி எடுக்கிறோமோ, போகிற வழியில் தண்ணி கிடைக்குமா? சகோதரர்களே, பாலைவனத்தில் பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகம் மட்டும் இல்லைன்றால் அவர்கள் செத்து மடிந்திருப்பார்கள் அந்த காலத்தில். இன்றைக்கு நிறைய வாகனம் இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டதுன்னு பார்க்கலையா? வஃபி அன்ஃபுசிக்கும், உனக்குள்ளே வச்சிருக்கிறேனப்பா, அஃபலா துப்சிரூன், பார்க்க மாட்டியா? ஏன் அல்லாஹ் ஒருவரை குருடராக படைச்சான்? ஏன் அல்லாஹ் ஒருவருக்கு கிட்னியில் பிரச்சனையை உண்டாக்கினான்டா? அப்பதான் அதை விரைச்சி பார்க்குற நேரம் கண்ணால் மாலை மாலையாக கண்ணீர் ஓடும். அது உலகத்துக்கு படித்து கொடுக்கப்படும். ஏப்பா இது இவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குப்பா, இது மனித குலத்தில் யாரும் படைக்கலப்பா, எங்களை படைத்த இறைவன் இவ்வளோ அறிவாளி என்ற சிந்தனை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்றால் நான் வந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்வதற்குரிய நேரம் இப்பொழுது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மாலையில் நேரம் இருந்தால் அதை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இந்த கல்பு எப்படி அமைதி பெறுகிறது என்ற அந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு ஹுத்பா இடம் தரவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய ஊர்களில் உள்ள பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம். இன்றைக்கு அதாவது நம்முடைய நாட்டிலே கிட்னி அடிபட்டு போகிறது சகோதரர்களே. அதனால் நீங்கள் கிட்னி ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, ஒரு மெஷினை பார்த்துருப்பீங்க. டாக்டர் சொல்லுவார் லாஸ்ட் மூமெண்ட்டில் டயாலிசிஸ் பண்ணணுன்னுவார். அந்த டயாலிசிஸை பொறுத்தளவில் அது ஹெமோடயாலிசிஸ்ன்ற ஒரு மெஷின், வெள்ளை கலர் ஒரு மெஷினை பார்ப்பீங்க. 4 அடி உயரம் அந்த மெஷின், கிட்டத்தட்ட 90 கிலோ பாரம். அந்த மெஷினில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தாதான் அப்பையும் சொல்லுவார், கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்ந்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்பாங்க. இந்த கிட்னியை தூக்கி போட்டு இன்னொரு கிட்னியை போடணும். அதுக்காண்டி எவன் கிட்னியை எடுத்து போடல, அது மாம்பரமும் இல்லை, அவருக்கு பொருத்தமான கிட்னியான்னு பார்க்கணும். அவர் அந்த கிட்னியை கொடுக்கணும், அந்த கிட்னி இதில் வரணும். ஸோ கிட்னியை கையில் கொண்டு போய் கொடுத்த உடனே டாக்டர் சொல்லுவார், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும், 50-50, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலாம் போகலாம். கிட்னி ஃபெயில் ஆனவங்களை நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்திருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த கிட்னிக்காக செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஹெமோடயாலிசிஸ் மெஷினை சொன்னேன், 90 கிலோ 4 அடி உயரம், டயாலிசிஸ் பண்ணுது. கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கடுமையான வருத்தம் என்பாங்க. ஏன் வருத்தம்? டயாலிசிஸ் பண்ணுறது வருத்தம் இல்லை, உடம்பெல்லாம் வீங்கிரும், லைனில் நிற்கணும். எங்கள் எத்தனையாவது அந்த காலையில் போனால் மாலையில் வருவோம், எங்கள் லைஃப்பில் எல்லாமே மறந்துடுவோம், எங்களுக்கு சாப்பாடுறது, எங்களுக்கு சம்பாதிக்கிறது எல்லாம் மறந்துடும், உயிர் வாழ்கிறது மட்டுமே டாக்கெட்டாக இருக்குது. ஸோ எங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டலில் தந்தாங்களோ அந்த டேட்டுக்கு போய் நிற்போம். ஒரு ஆளாக எடுப்பாங்க. ப்ரைவேட்டுக்கு போனால் பல லட்சம் செலவாகிரும்.
அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது சகோதரர்களே. எங்கள் கிட்னி எவ்வளோ சைஸ்ன்னு நினைக்கிறீங்க? 2.5 இன்ச்சு, 4.5 அடி மெஷினால் செய்ய முடியாதது, வெறும் 2.5 இன்ச்சு. சகோதரர்கள், எங்கள் கிட்னி பாரம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போய் கடையில் சீனி கேளுங்க, 120 கிராம். அது எவ்வளோன்னு பாருங்கள், 90 கிலோன்னு அந்த மெஷின். வெறும் 120 கிராம் எங்கள் கிட்னி சகோதரர்களே. அதில் ஃபங்க்ஷன் எங்கள் உடம்பை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம எதை சாப்பிட்டாலும் அதை வெளியே தள்ளுது. ஆனால் அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அது டேமேஜ் ஆச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு சகோதரர்களே. அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நாம் ஷுக்குர் செய்தால் எங்களுக்கு அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு அரபியில் சொல்வது ஜிக்ர். சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையிலே ஜிக்ர் செய்வோம். நம்ம மூச்சை விடுறோம். இந்த பக்கத்தில் ஆக்சிஜனும் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. எனக்கு பிரிக்க தெரியல, ஆனால் எனக்குள்ளே உள்ளவருக்கு பிரிக்க தெரியுது. அது ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன அற்புதம்! ஆக்சிஜன் மட்டும் கிடைக்கிற நம்ம எல்லாரும் மௌத்தா போயிடும். சாப்பாடு கிடைக்காம பல நாட்கள் இருப்போம், தண்ணி கிடைக்காம பல மணித்தால் இருப்போம். மூச்சு இல்லாமல் எங்களுக்கு 4 நிமிடங்கள் இருக்க முடியாது சகோதரர்களே. மௌத்தா போயிடுவோம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் கவனமாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிற நாம், அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறார். இது நாம் உருவாக்கினது அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரஹ்மான் அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு பெருமானார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தினார்கள். அந்த சிக்கர்கள் கல்வில போய் சேர்ந்தது. அவருக்கு பிரச்சனை என்று வருகிற நேரம் அந்த உள்ள போனது வெளியே வந்தது. விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீ எல்லா செயலுக்கும் மறுத்தாக்கம் உண்டென்பார்கள். ஜிக்கரை கல்புக்குள் போட்டால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருகிற நேரம் மனசு அமைதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியாக ஜிக்ர் செய்ய வேண்டும். சுப்பு 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 என்று தஸ்பி எடுத்து பெருமான அடிச்சு போட்டிங்கன்னா அது ஜிக்ர் இல்லை சகோதரர்களே. இந்த ஹுத்துபா பொதுவாக ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் சொல்வது இலா ஜிக்ர் இல்லா, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு வாங்க சகோதரர்கள். அல்ஹம்துலில்லாஹ் தெரிகிற முகமெல்லாம் கண் திறந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் தூங்கி விடுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்துவிட்டு பகலிலே கடையிலிருந்து நீங்கள் தூங்கவில்லை, வியாழன் புதன்கிழமை தூங்கவில்லை, நீங்கள் ஒரு மூளையை எடுத்துக்கொண்டு அங்கே தூங்கினால் வல்லாஹி அது பயங்கரமான குற்றமாக போய்விடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏனென்றால் இது தூங்கும் இடம் அல்ல. இலா திக்ரில்லா சொல்லப்படுகிற செய்திகளை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த கல்பு அச்சத்தால் உறைந்து போகிற நேரம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா என்னையும் உங்களையும் அவனை தியானிக்கக்கூடிய பாக்கியம் உள்ள அடியார்களாக தரடும். எல்லா படிப்பையும் கொடுத்துட்டு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுக்கவில்லை என்றால் இந்த நாவால் அல்ஹம்துலில்லாஹ் வராது சகோதரர்களே. இந்த நாவால் சுப்ஹானல்லாஹ் வராது. புல்மூட்டை என்ற ஊரிலே எங்களை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து அந்த ஜிக்ர் செய்கிற பாக்கியத்தை அதை படிப்பதற்கு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியார்களாக எங்களை மாற்றி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறுதி பயணத்தை போகிற நேரம் அவன் பொருந்து கொண்ட அடியானாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கதீரன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.